ஹல்லேலூயா. எத்தனையோ விதமான போராட்டமான சூழ்நிலைகளும் கண்ணீரான சூழ்நிலையிலும் மரண பள்ளத்தாக்கிலும் வறுமையிலும் பலவீனத்திலும் போராட்டங்களிலும் கடந்து போனாலும் நாம் அவரை மறந்த போதிலும் அவர் நம்மை மறவாதபடி நம்முடைய கரங்களை பிடித்து நடத்தி கொண்டு வந்தார். பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினார் என்று நம்ம இடத்துல வாசிக்கிறது போல எத்தனையோ பயங்கரமான சூழ்நிலை நம்ம கடந்து போனோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், பெற்றோருடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ அவமானங்கள், நிந்தைகள், இவைகள் எல்லாவற்றை சகித்து கொள்ள கர்த்தர் நமக்கு போதுமான பலனை கொடுத்தார். தாங்கிக் கொள்ளத்தக்கதான கிருபையை நமக்கு கொடுத்தார். அதனால தான் இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ரொம்ப பரிசுத்தமானவர்கள், ரொம்ப நேர்மையானவர்கள், அதனால தான் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் என்பது அல்ல. தேவன் நம்மீது வைத்த இரக்கமும் அவர் நம்மீது வைத்த கிருபையும் இதுவரைக்கும் நமக்கு ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறது. அப்படி கிருபை இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், இல்லாமல் போயிருந்திருக்கும் என்று சொன்னால், நாமும் எப்படியோ எங்கேயோ போயிருக்கணும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தெரிந்து கொண்டவர் இரக்கம் உள்ளவர். அவர் நம்மை அழைத்து, நம்மை வேறு பிரித்து, நம்மை அழைத்து, நம்மை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாய் நம்மை வைத்திருக்கிறபடியினால் அவருடைய இரக்கத்தினால் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய இரக்கம் இல்லாமல் இருந்திருக்கும் என்றால், அந்த கிருபைகள் இல்லாமல் இருந்திருக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கை எப்படியோ மாறி இருக்கும். அவருடைய கிருபை காலைதோறும் உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று சங்கீதத்தில் 90 வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் அப்படி கிருபையினால் நம்மை திருப்தியாக்க ஒரு போதுமானவர். எந்தெந்த நிலைமையில், எந்தெந்த சூழ்நிலையில் நமக்கு அவருடைய கிருபை தேவையோ அதை அனுசரித்து, அதை பார்த்து, அதையெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியவர். நிச்சயமாகவே அந்த கிருபையை கொடுப்பார். அந்த நிச்சயத்தோடு எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அதோடு வரவேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஏற்ற வேளையிலே கொண்டு வரும்படியாய், தூரத்திலும் சமயத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொருவரும் பாதுகாப்பாய் வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த புதிய மாதத்தில், இந்த 6ஆவது மாதம் முதல் தேதியில் இருக்கிறோம். 6 என்றால் மனிதர்கள், 1 என்று சொன்னால் ஒரே தேவன். அப்படி கூட்டுத்தொகை 7 என்றால் பரிபூர்ணம். இந்த 6ஆம் தேதி மனிதராய் இருக்கிற நமக்கு பிதாவானவர் இணைந்து கொண்டு ஒரு பூர்ணமான ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிட போகிறார். இந்த மாதம் முழுவதும் அந்த ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கிறது. கடந்த மாதம் பார்த்தது போல அவரால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னது போல அவர் மறவாதபடி நம்ம நடத்தி கொண்டு வந்தார். இந்த மாதத்திலையும் கூட அவருடைய கிருபையினால் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். பூரணத்தை கொண்டு நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆயினால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்த, கர்த்தரை உயர்த்து சில பாடல்களை நம்ம சேர்ந்து பாடுவோம். தெரிந்த பாடலை பாடுவோம்.
துதித்திடுவோம் நம் இயேசு பரனை. தூய்மையின் ஜீவியம் அடைந்திடவே பரமனின் அருளை தினம் பெறவே நாம் அனுதினம் துதித்துட்டோம். நமக்கு தெரிந்ததான பாடல். இந்த முதல் மாதத்தில், அதாவது இந்த முதல் தேதியில் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மாதத்தை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டியிருக்கிறார். அதை துதியோடு கூட ஆரம்பிப்போம். கர்த்தர் இந்த மாதத்தை அற்புதமாக நமக்கு மாற்றி கொடுப்பார். நம் இயேசு பரனை தூய்மையின் ஜீவியம் அடைந்திடவே துதித்திடுவோம். நம் இயேசு பரனை தூய்மையின் ஜீவியம் அடைந்திடவே பரமனின் அருளை தினம் பெறவே நாம் அனுதினம் துதித்திடுவோம். பரமனின் அருளை தினம் பெறவே நாம் அனுதினம் துதித்திடுவோம். துதித்திடுவோம் நம் இயேசு பரனை தூய்மையின் ஜீவியம் அடைந்திடவே துதித்திடுவோம். நம் இயேசு பரனை தூய்மையின் ஜீவியம் அடைந்திடவே காலமெல்லாம் சுகமுடனே காத்த நம் இயேசுவை பாதுகாத்த தயவை எண்ணி என்றும் துதித்திடுவோம். சென்ற காலமெல்லாம் சுகமுடனே காத்த நம் இயேசுவை பாதுகாத்த தயவை எண்ணி என்றும் துதித்திடுவோம். துதித்திடுவோம் நம் இயேசு பரனை தூய்மையின் ஜீவியம் அடைந்திடவே துதித்திடுவோம். நம் இயேசு பரனை தூய்மையின் ஜீவியம் அடைந்திடவே பரமனின் அருளை தினம் பெறவே நாம் அனுதினம் துதித்திடுவோம். பரமனின் அருளை தினம் பெறவே அனுதினம் துதித்திடுவோம். அழைத்த தேவனையே நம்பிடுவோம். அவரை நடத்திடுவார். ஜெயத்துடனே நித்தம் நடத்தி கிருபைகள் ஈந்திடுவார். அழைத்த தேவனையே நம்பிடுவோம். அவரை நடத்திடுவார். ஜெயத்துடனே நித்தம் நடத்தி கிருபைகள் ஈந்திடுவார். துதித்திடுவோம் நம் இயேசு பரனை தூய்மையின் ஜீவியம் அடைந்திடவே துதித்திடுவோம். நம் இயேசு பரனை தூய்மையின் ஜீவியம் அடைந்திடவே பரமனின் அருளை தினம் பெறவே நாம் அனுதினம் துதித்திடுவோம். பரமனின் அருளை தினம் பெறவே நாம் அனுதினம்
சூழ்ந்திடினும் யாவும் அகற்றினாரே. கண்ணீர் கவலை யாவும் துடைத்து கர்த்தர் தேற்றினாரே. துன்பம் பலவாய் நம்மை சூழ்ந்திடினும் யாவும் அகற்றினாரே. கண்ணீர் கவலை யாவும் துடைத்து கர்த்தர் தேற்றினாரே. துதித்திடுவோம் நம் இயேசு பரனை, தூய்மையும் ஜீவியம் அடைந்திடவே. துதித்திடுவோம் நம் இயேசு பரனை, தூய்மையும் ஜீவியம் அடைந்திடவே. பரமனின் அருளை தினம் பெறவே நாம் அனுதினம் துதித்திடுவோம். பரமனின் அருளை தினம் பெறவே நாம் அனுதினம் துதித்திடுவோம். தேவ வழி நடப்போர் யாவருக்கும் தேவன் துணையாகுவார். அன்பின் வாக்கு யாவும் அளிப்பார், அன்பரை துதித்திடுவோம். தேவ வழி நடப்போர் யாவருக்கும் தேவன் துணையாகுவார். அன்பின் வாக்கு யாவும் அளிப்பார், அவரை துதித்திடுவோம். துதித்திடுவோம் நம் இயேசு பரனை, தூய்மையின் ஜீவியம் அடைந்திடவே. துதித்திடுவோம் நம் இயேசு பரனை, தூய்மையின் ஜீவியம் அடைந்திடவே. பரமனின் அருளை தினம் பெறவே நாம் அனுதினம் துதித்திடுவோம். பரமனின் அருளை தினம் பெறவே நாம் அனுதினம் துதித்திடுவோம். துதித்திடுவோம் நம் இயேசு பரனை, தூய்மையும் ஜீவியம் அடைந்திடவே. கர்த்தர் நல்லவர். எவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தரை துதிக்கின்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தர் நன்மைகளால் நிரப்பக்கூடியவர். இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதன் இயேசுவை நான் பாடுவேன். ஊதாரி மைந்தனாய் உலகினில் அலைந்தேன். ஊதாரி மைந்தனாய் உலகிலே அலைந்தேன். உண்மையாய் தேடி வந்தேன். என்னை உம்மனாக மாற்றிவிட்டேன். உந்தன் மகனாக மாற்றிவிட்டேன். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு
நாதன் இயேசுவை நான் பாடுவேன். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதன் இயேசுவை நான் பாடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சேற்றில் உருமாடி கிடந்தேன் உண்மையாய் கேட்கிறேன். உளையான சேற்றில் உருமாறி கிடந்தேன் உண்மையாய் தூக்கிவிட்டேன். உந்தன் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதன் இயேசுவை நான் பாடுவேன். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதன் இயேசுவை நான் பாடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மன்னான எனக்கு மகிமையின் வாழ்வு மன்னானி கொடுத்தீரே. மன்னான எனக்கு மகிமையின் வாழ்வு மன்னானி கொடுத்தீரே. உந்தை மார்போடு அணைத்தீரே. உந்தன் மார்போடு அணைத்தீரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதன் இயேசுவை நான் பாடுவேன். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதன் இயேசுவை நான் பாடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். கர்த்தருடைய வீட்டில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். சரியாக பாதி வருடத்தை துவக்க இருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நாம் அவருடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறோம். கர்த்தரிடத்தில் கேட்பேன், கர்த்தாவே உம்முடைய கிரியையாய் இருக்கிற என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை தேவன் ஆண்டவரே உயிர்ப்பீங்க. ஆண்டவரே உம்முடைய வாக்கின்படி கர்த்தர் நீங்க உயிர்ப்பீங்க. எந்த காரியமெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ, எந்த காரியமெல்லாம் துவக்கம் இல்லாமல் இருக்கிறதோ, எந்த காரியம் முடிவு பெற்று இருக்கிறதோ அவைகளை தேவன் தாமே நீங்க துவக்கி வைங்க. ஆண்டவரே உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்.
ஒரு விசேஷ துவக்கம் இல்லையா? இந்த முதல் தேதி, மாதத்தினுடைய முதல் தேதியை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகத்தை பாராட்டி இருக்கிறார். கர்த்தர் நம்மை அழைத்தது அவருக்காக நிற்பதற்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது கர்த்தர் அறியாதபடி எனக்கு வருவதல்ல. கர்த்தர் இவைகளை தாண்டி ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் என்னை அழைத்து இருக்கிறார். கண்மலைகள் பேர்க்கும்படியார் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். சொல்ல முடியுமா? கர்த்தர் மலைகளை பார்த்து பயந்து போவதற்கு, மலைகளை பார்த்து கலங்கி போவதற்கு, புலம்புவதற்காக கர்த்தர் நம்முடைய கரங்களை பிடிக்கல. கண்மலைகளை பெயர்ப்பதற்கு கர்த்தர் நம்முடைய கரங்களை பிடித்து இருக்கிறார். நமக்கு வருகிறதான பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் நம்மை கொண்டே ஜெயம் எடுப்பதற்கு ஒரு வல்லவர். எப்படின்னு தெரியாது. மோசேவை வைத்து செங்கடலை பிளந்ததான அதே தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசிப்போம். என்னை வைத்து எனக்கு விரோதமாக, எனக்கு சூழ்நிலைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் பிளப்பதற்கு என்னுடைய தேவன் மகா பராக்கிரமசாலியாக இருக்கிறார். கண்மலைகள் பெயர்க்கும்படியார் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியார் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னில் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. கர்த்தாவே, நாங்கள் நம்புவதற்கு எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை. நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாங்கள் விசுவாசிப்பதற்கு எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை. பெரிய வாக்கு தத்தங்களை பெற்றவர்களாய் நிற்கிறோம். ஆனால் வெறும் கையோடு, கண் பார்வை எற்றின தூரம் வரைக்கும் அறிகுறியே இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர் கீழ்காற்றை வரப்பண்ணி
கடலில் இருந்து காடைகளை வரவழைக்க உம்மால் முடியும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் காரியங்களை உருவாக்குவதற்கு உங்களால் முடியும் ஆண்டவரே. நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. நாங்கள் நம்புவதற்கு யாருமே இல்லை. முழு மனதோடு முழு இருதயத்தோடு இந்த மாதத்தையும் இந்த வருடத்தையும் நீர் ஆண்டவரே செம்மையாய் நடத்துவீர் என்ற ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. வாழ்க்கையில் அறிக்கை பண்ண கர்த்தாவே, நான் உங்களை மாத்திரம் ஆண்டவரே நான் நம்புகிறேன். எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களிலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதான எங்களுடைய தேவன், எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரை மாற்றக்கூடியதான வல்லமை உள்ளவர் நீங்கள். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை உங்கள் மத்தியில் அற்புதத்தை செய்வேன் என்று சொன்னவர் நீர் மாறுகிறவர் அல்ல, உம்முடைய வார்த்தை மாறுகிறது அல்ல என்று விசுவாசத்தில் இந்த நாள் ஆலயத்தில் எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாளை தினத்தில் எங்கள் மத்தியில் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. வேதத்தில் தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது, தாவீதுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுதெல்லாம் தாவீது செய்த ஒரே காரியம் அவன் கர்த்தரை துதித்து பாடினது மாத்திரம்தான். சங்கீதத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். இதுதான் பாடல்ல பாடுறான். நான் எதையும் அவன் செய்யலை. பிரச்சனைகள், போராட்டங்கள், தொல்லை, எல்லா காரியத்திலும் அவன் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தான். உங்களுக்கு தெரியுமா, தாவீதை ராஜாவாக்குவேன் என்று தேவன் வாக்கு கொடுத்த பிறகு சவுல் மரித்ததும் தாவீது ராஜாவாக மாற்றப்படலை. சவுலுக்கு பின்பு 3 ராஜாக்கள் வராங்க. வாக்கு தத்தம் பெற்ற மனிதன் தான், கர்த்தரால் அபிஷேகப்பட்டவன் தான். ஆனாலும் ஒரு கால தாமதம். இந்த கால தாமதத்தில் அவன் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தான். அவன் நரை வயது வரை கர்த்தர் இந்நாள் வரைக்கும் அவன் பேர் நிற்கத்தக்கதாக அவனை உயர்த்தி வைத்தவர். பிரச்சனையின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில் கர்த்தரை துதித்து கொண்டிருப்போம். நிந்தைகள், நெருக்கம், துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். நிந்தைகள், நெருக்கம், துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். கிருபை ஒன்றே போதுமையா, கிருபை ஒன்றே போதுமையா. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதா கர்த்தருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தாவே,
உம்முடைய சித்தம் போல எங்களை நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய கண்ணீரை தேவன் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எங்களுடைய அங்கலாய்ப்பை தேவன் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எங்களுடைய வேதனைகளை கர்த்தர் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இந்த இடத்துல ஆண்டவரே, அநேக வழிகளை சுமந்து கொண்டு, எதிர்காலத்தை குறித்த கேள்விகளை வைத்துக்கொண்டு, கண்ணீரோடும் வேதனையோடும் நிற்கிறதான இருதயங்களை கர்த்தர் நீங்கள் கண்டிருக்கிறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் காண்கிற தேவன் அப்படியே அனுப்புகிறவர் அல்ல. எங்களை மாற்றி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை அனுப்பக்கூடியதான ஒரு தேவன் ஆண்டவரே. நீங்கள் உங்களுடைய கரங்களில் எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், உங்களுடைய வேத வசனத்தை பிடித்து கொண்டு போகிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை ஞானம் அடைய செய்யுங்க. கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களா எங்களை மாற்றுங்க. உங்களுடைய பரிசுத்தத்தினால எங்களை தேற்றுங்க, எங்களை அபிஷேகிங்க. உம்மை சந்திக்க வந்திருக்கிறோம். திரும்பி போகும் பொழுது கர்த்தர் எங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றி அனுப்புங்க. வேதத்தில் வாசிக்கிறோமே, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை பலப்படுத்தக்கூடியவர் என்று நாங்கள் பார்க்கிறோமே. எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க கர்த்தாவே. எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய நமக்கு அடித்தளம் வேத வார்த்தை மாத்திரம்தான். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், மனிதர்களுடைய வார்த்தையை பார்க்க வேண்டாம். இது எப்படி ஆகுமோ, வேதத்தில் அநேக இடத்துல இது எண்ணமாய் முடியுமோ என்று சந்தேகத்தோடு இருந்ததை எல்லாம் கர்த்தர் அதிசயமும் அற்புதமுமாய் மாற்றினார். விசுவாசி நம்முடைய வாழ்க்கையிலும் எவைகள் எல்லாம் சந்தேகத்தோடு இருக்கிறோமோ அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதமாய் அவர் மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய வேத வார்த்தையினால இந்த நாள் எங்களை நீங்க அபிஷேகித்து அனுப்புங்க ஆண்டவரே. வேத பிரியர் சேதமடையாது இருப்பார் என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே? அந்தபடியாக ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிற நாங்கள் சேதமடையாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திருவார். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி கொடுப்பார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி கொடுப்பார். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பும்
தெளிந்திரும் தேன் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பும் தெளிந்திரும் தேன் இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி கொடுப்பார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி கொடுப்பார். சத்திய பக்தரின் உத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையை நொறுக்கிடுதே. கர்த்தர் வசனம். நமக்கு விரோதமாக இருக்கிற மலைகளை கர்த்தருடைய வசனம் நொறுக்கக்கூடியது. வகையாயருக்கும் இருபுறமும் கருக்குள்ளது இதய நினைவை. வகையாயருக்கும் இருபுறமும் கருக்குள்ளது. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காக்கும். சத்திய வேதம். உள்ளம் ஊதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளம் கவடெல்லாம் அகற்றும். உள்ளம் ஊதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளம் கவடெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கணமடைய வழிவகுக்கும். கரைந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கணமடைய வழிவகுக்கும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாயிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வாயின் வார்த்தையை அங்கீகரிக்கக்கூடியதான தேவன், இந்த பாடல் வழியாக எந்த காரியங்கள் எல்லாம் பாடினோமோ கர்த்தர் அது எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி பண்ணுங்க. அதோடைய இந்த பாதி மாதத்தை நாங்கள் துவக்க இருக்கிறோம். இந்த பாதி வருடத்தின் துவக்க மாதத்தில் இருக்கிறோம். கர்த்தர் இதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே பாடலில் சொன்னது போல வருடத்தின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் என்பது போல் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக உம்முடைய கிரியையை தேவன் தாமே நீங்கள் உயிர்ப்பீங்க ஆண்டவரே.
இந்த ஆண்டவரே, இந்த மாதம், இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலான உம்முடைய வேத வார்த்தையை எங்களுக்கு நேராக அனுப்புங்க. அது எங்களை சுத்திகரிக்கட்டும், எங்களை பண்படுத்தட்டும். நாங்கள் கனமடைய, நாங்கள் உயர்வடைய அது எங்களுக்கு வழிவகுத்து கொடுக்குமே. அந்த வார்த்தையை எங்களுக்கு நேராக அனுப்புங்க. மாத்திரமல்ல, எங்களுக்கு விரோதமாக இருக்கிற கண்மலைகள், எங்களுக்கு தடையாக இருக்கிற மலைகளை உம்முடைய வார்த்தையை பிடித்தவர்களாய் நாங்கள் போகிறோம். அதை ஆண்டவரே நீங்கள் நொறுக்கி போடுங்க. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை, எங்களுக்கு இருக்கிற தடையை எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் நாங்கள் எல்லாம் ஆண்டவரை சபிக்கிறோம், அப்புறப்படுத்துகிறோம். எங்களை விட்டு கடந்து போகட்டும். இந்த மாதம் வழி வாசல்களை திறக்கிற ஒரு மாதமாய், ஆசீர்வாதத்தின் மாதமாய், சுக வாழ்வின் மாதமாய், அது துளிர்க்கிற ஒரு மாதமாய் மாற்றுங்க. அது இந்த வேலையிலேயே இப்பொழுதே எங்களிடத்தில் தோன்றுவதற்கு கர்த்தர் நீங்கள் அனுக்கிரகம் பாராட்டுங்க ஆண்டவரே. இங்கே இருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய கரங்களிலே ஒப்படைக்கிறோம். தேவன் தாமே எங்களை ஏற்று ஆசீர்வதித்து அபிஷேகித்து அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாடிடுவேன் பரமனையே, பார்த்திபனாம் நம் இயேசுவை. கூடிடுவோம் அவர் சமூகமதில், கும்பிட்டு வணங்குவோம் மகிமையிலே, மகிமையிலே. பாடிடுவேன் பரமனையே, பார்த்திபனாம் நம் இயேசுவை. என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் தருவேன் நிலைப்பாறுதல். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் தருவேன் நிலைப்பாறுதல். உன்மேல் தன்னை வைத்து ஆலோசனை சொல்வேன், என் கிருபையில் நீ பலப்படு. உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன், என் கிருபையில் நீ பலப்படு. பாடிடுவேன் பரமனையே, பார்த்திபனாம் நம் இயேசுவை. வானமும் பூமியும் ஒழிந்திடினும் அவர் வார்த்தைகள் ஒன்றும் ஒழிவதில்லை. வானமும் பூமியும் ஒழிந்திடினும் அவர் வார்த்தைகள் ஒன்றும் ஒழிவதில்லை. அவைகளை நீ நம்பி நாள்தோறும் துதித்து வந்தால் கிடைத்திடுமே உனக்கு நித்திய மீட்பு. அவைகளை நீ நம்பி நாள்தோறும் துதித்து வந்தால் கிடைத்திடுமே உனக்கு நித்திய மீட்பு. பாடிடுவே பரமனையே, பார்த்திபனாம் நம்
இயேசுவை. பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போகாதே. பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போகாதே. பரமன் இயேசு துணை இருப்பாரே, எதற்கும் நீயும் கலங்காதே. பரமன் இயேசு துணை இருப்பாரே, எதற்கும் நீயும் கலங்காதே. பாடிடுவே பரமனை, பார்த்திபனாம் நம் இயேசுவை. கூடிடுவோம் அவர் சமூகமதில், கும்பிட்டு வணங்குவோம் மகிமையிலே மகிமையிலே. பாடிடுவேன் பரமனை, பார்த்திபனாம் நம் இயேசுவை. அதனால் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தோடு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இந்த நாளையும் கூட பாஸ்டர் இமானுவேல் அவர்கள் வந்து நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார், கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுவார் என்ற விசுவாசத்தோடு நம்ம தியானிப்போம். வேத வசனத்தை சபைக்கு வருகிறவர்களுடைய மனநிலை வேறுபட்டதாக இருக்கு. உதாரணத்திற்கு சில வேளையில் சிலர் மகிழ்ச்சியோடு ஆலயத்திற்கு வரலாம். ஏன்னா கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக நல்ல காரியங்களை செய்திருப்பார். அதனால் சிலர் மகிழ்ச்சியோடு வந்திருக்கலாம். சிலர் துக்கத்தோடு வந்திருக்கலாம். இருதயத்தில் வேதனையும் கண்ணீரும் துக்கத்தோடு வந்து அமர்ந்து கொண்டு இருக்கலாம். சிலர் எந்த எமோஷனும் இருக்காது. துக்கம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சந்தோஷம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏதோ வாழ்க்கை போயிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் ஏதாவது பேசினா என் வேதனை உடஞ்சிரும், ஆனால் ஏதோ போயிட்டு இருக்கேன், இப்படி ஒரு வெறுமையான நிலைமையில் வரலாம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் பொதுவான உலக அறிவுரைனா ஒவ்வொருத்தருக்கு ஏற்றார் மாதிரி வார்த்தைகளை பேச வேண்டும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்பது சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் துக்கத்தில் இருந்தாலும் அவருடைய ஒரே வார்த்தை போதும். அது ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் ஒவ்வொரு ரீதியில் அது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கும். அதுதான் கர்த்தருடைய வேதத்தினுடைய ஒரு மகிமை. ஆக வேதத்தை கற்றுக்கொள்வோம், வேதத்தை கடைப்பிடிப்போம். நான் சொல்வது போல ஒருவேளை இன்றைக்கு இந்த வேத வார்த்தை நமக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் இது இருதயத்தில் வைத்து கொண்டோம் என்றால் ஒரு நாள் இது தேவைப்படும் போது அன்றைக்கு நம்ம உபயோகப்படும். நம்ம நல்லா தானே இருக்கிறோம், ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம், போதும் இது என்ன அப்படின்னு விட்டுட்டோம் என்றால் ஒருவேளை நாளைக்கு பிரச்சனை வரும்பொழுது இதை சொல்லி ஜெபிப்பது, எதற்காக கர்த்தரை பற்றி கொள்வது என்பதை அறிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் வேதத்தை பிடித்து கொள்வது மிக அவசியம். வாக்குத்தத்த வசனத்திற்குள்ளே போகும்பொழுது ஒரு அடிப்படையாக ஒரு காரியத்தை வேணால் சொல்கிறேன், வாசிக்கலாம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 32வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு சொல்லி இருக்கிற கர்த்தாவே. போதும். இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை இங்கே கவனிக்கிறோம். இதில் அவன் சொல்லும் போது அழகாக ஆரம்பிக்கிறான். என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனே, தொடர்ந்து என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருந்தவரே அல்ல, இருக்கிறவரே. தொடர்ந்து கீழ்ப்பகுதியில் வாசிக்கும் போது என்னோடு
சொல்லி இருக்கிற கர்த்தாவே. அப்போ என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆபிரகாமுடைய சொத்து, ஆபிரகாமுடைய ஆஸ்தி எதுவும் யாக்கோபுக்கு வரலை, கொடுக்கப்படலை. ஈசாக்கு இடத்துல இருந்த எந்த வித ஆசீர்வாதத்தை தவிர வேற எந்த காரியமும் அவனுக்கு கொடுக்கப்படலை. ஆனால் யாக்கோபுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம்? என்னோடு முதலாவது ஒரு தேவன் இருக்கிறார். முதல் காரியம் அந்த விசுவாசம் இருக்கணும். நான் தனிமையில் இருந்தாலும், பிரச்சனையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் முதல் விசுவாசம் என்னோடு ஒரு தேவன் இருக்கிறார். இரண்டாவது காரியம், அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்பதை அறிந்து வைத்திருக்கிறான். பொதுவாக தேவனே என்று சொல்லல, அது எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்றதுக்கு தான் சொல்றான். என் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவனும், ஒன்றுமே இல்லாதபடி எல்லாவற்றையும் விட்டு வா, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், குழந்தையே இல்லை, பயங்கரமான வெறுமை, ஒன்றுமே இல்லை, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஒன்றும் இல்லாமல் அழைத்து எல்லாவற்றையும் கொடுத்த தேவனே. அதுதான் அவன் சொல்றான், ஆபிரகாமின் தேவனே. அந்த விசுவாசம், அந்த விசுவாச வார்த்தை தான் யாக்கோபுக்கு எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்தது. தொடர்ந்து வரும்போது ஈசாக்கின் தேவனே. அப்பனுடைய விசுவாசம் என்ன? என் அப்பா ஒரு தேவனோடு இருந்தார், என் தாத்தா ஒரு தேவனோடு இருந்தார், அந்த தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் யாரோடும் இருக்கிறார், என் கூடயும் இருக்கிறார். அந்த விசுவாசம் இருக்கு. கர்த்தர் ஒருபோதும் கர்த்தருடைய சந்ததிகளை ஒரு மறக்கிற தேவன் அல்லவே அல்ல. இப்ப இவனுடைய விசுவாசம், என் தகப்பனாருக்கு நீர் செய்ததை, எனக்கு முன்னோர்களுக்கு செய்ததை கர்த்தர் எனக்கும் செய்தல். இதான் புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம வாசிக்கிறோம். மத்திய 7 அதிகாரம் 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்திய 22:31. மத்திய 22 மேலும் பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது வரைக்கும் அவர் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். எதற்கு இந்த காரியத்தை சொல்ல விரும்பினேன்? 2 பகுதி. முதலாவது, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது பகுதி, அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 3வது பகுதி, ஏன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்றால், ஆபிரகாமின் இடத்துல கேட்கும் போது ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நான் நானாகவே இருக்கிறேன். அதுதான் ஆபிரகாமின் தேவன். அவருடைய நாமத்தை கேட்கும் போதெல்லாம் சொல்வார், நீ என் நாமத்தை ஏன் கேட்கிற? என்னுடைய பெயரை நீ, அதான் நாமம் என்றால் பெயர், என்னுடைய பெயரை நீ ஏன் கேட்கிற? நான் யாராக இருக்கிறேன்? நான் நானாகவே இருக்கிறேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அவராகவே தான் இருக்கிறார். இப்ப காலப்போக்கில் நாட்கள் வர 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 என்ன ஆகிவிட்டது? தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று ஜனங்களுக்கு தெரிந்தது, ஆனால் அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று தெரியாமல் போய்விட்டது. ஏன் தெரியாமல் போய்விட்டது? ஆபிரகாமுக்கும் யாக்கோபு, ஈசாக்கு இவர்களுக்கெல்லாம் அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனால அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆசீர்வாதத்தை பெறாமல், இல்லை என்று சொன்னார், ஒரு கால தாமதத்திற்குள்ளாக நடந்து போகிற ஜனங்கள் கர்த்தர் யார் என்று அவருக்கு தெரியல. அதனால பாதி ஜனங்கள் அவரை விட்டு வழி விலகி போய்விட்டாங்க. அவரை பிடித்து கொள்ள முடியல. அப்ப கர்த்தர் யார் என்பதை தெரிந்து கொள்வோம், அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்ப இதனால வேத வார்த்தைக்குள்ளா போவோம். அந்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். இந்த பகுதியில் 3 காரியங்களை பார்க்க போகிறோம். முதல் காரியம், கர்த்தரின் நாமம். நாமம் என்றால் கர்த்தருடைய பெயர்கள். கர்த்தருடைய பெயர்கள். ஏன் பெயர்களை சொல்லுகிறோம் என்றால், ஒருவருடைய பெயர் ஒருவருடைய குணாதிசயத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இப்போ நான் சொல்லும்போது சொன்னோன்னா, அவர் பாக்ஸருங்கன்னு சொல்கிறோம். பாக்ஸர்ன்னு சொல்லும் பொழுது
அவரை நம்ம குறிப்பிட்டு சொல்லுகிறோம். பாக்ஸர் என்பது அவர் கொடுத்த பெயர். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் நல்ல சண்டை போடக்கூடியவர். இவங்க ஒரு பாஸ்டருங்கன்னு சொல்கிறோம். பாஸ்டர்னா அதனுடைய அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இவங்க வேதத்தை போதிக்கக்கூடியவங்க. இப்போ ஒருத்தருடைய பெயர், ஒருத்தருடைய நாமத்தை அறிந்து வைத்திருந்தோம் என்றால் அதிக நம்பிக்கை வரும். நான் தெரிஞ்சது போல் சொல்கிறேன், இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நமக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, என்ன செய்கிறோன்னு தெரியல. கொரோனாவுக்கு ஒரு லாக்டவுன் போட்டாங்க, வெளியே எங்கேயுமே போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணுன்ற ஒரு நிலைமை. இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு வர்றவங்க மாடி வீட்டுக்கு போங்க, மாடி வீட்டில் குமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் பாருங்க, அவர் ஏதாவது வைத்தியம் சொல்லுவார் என்று சொன்னால் நமக்கு என்ன தோணும்? சரி, ஏதோ சொல்லுவாங்க, போகலாம், ஏதாவது நல்ல மருந்து கிடைக்குதான்னு ஒரு நம்பிக்கையில் போகலான்னு இருக்கும். இதே நம்மக்கிட்ட மேலே குமார்னு ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போங்கன்னு சொன்னால் அவர் வைத்தியம் சொல்லுவார் என்கிற வார்த்தை தேவையில்லை. டாக்டர் என்றாலே நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? அவர் வைத்தியம் சொல்லுவார், எனக்கு ஒரு நன்மை அடைஞ்சிடும். இதுதான் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து ஆராதிப்பதற்கும் வித்தியாசம். தேவன் நல்லவர் என்று தெரியும், தேவன் வாக்கு கொடுக்கிறவர், ஆசீர்வதிப்பவர் என்பது தெரியும். ஆனால் அவருடைய நாமத்தை, அவருடைய பெயர்களை அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தரை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்வதற்கு, நெருங்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள் தைரியமாய் இருப்பார்கள், எந்த விதத்திலையும் அவங்க அசைக்கப்பட மாட்டாங்க. அப்போ முதல் காரியம் கர்த்தருடைய நாமம் என்ன என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய நாமம். இரண்டாவது காரியம் பலத்த துருகம். மூன்றாவது நீதிமான் சுகமாய் இருப்பான். சரி, இப்ப கர்த்தருடைய நாமத்தை பார்ப்பதற்கு முன்பாக பலத்த துருகம் இருக்கு. துருகம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? துருகம் கோட்டை இல்ல, லைட் ஹவுஸ் இருக்கு தெரியுமா, டவர், அதுதான் துருகம் என்பது. இன்னும் சொல்ல போனா இந்த மிலிட்ரிக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னு சொன்னா, இல்ல பழைய காலத்துல சண்டைக்கெல்லாம் ஏற்படுத்தும் பொழுது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல, மிகவும் உயரமான இடத்துல, எந்த அளவுக்கு ஊருக்குள்ள இருக்காது, அந்த ஊருக்கு கொஞ்சம் வெளியே ஒதுக்குப்புறமாக இருக்கும், அது மிகவும் உயரம் இருக்கும். எந்த அளவுக்கு உயரம் என்றால் யாரும் அதன் மீது ஏறவும் முடியாது, எந்த அம்புகளை வைத்து அதை தாக்கவும் முடியாது. அவ்வளவு உயரமாக ஒன்றை கட்டி வைத்திருப்பாங்க. கட்டி வைத்து அதன் மீது எப்பொழுதும் ஒரு ஆளை காவலுக்கென்று வைத்திருப்பாங்க. தேசத்திற்கு ஏதாவது நடக்குதா, என்ன நடக்குது, இவங்க தூரத்திலிருந்து இவர்களால் எல்லாத்தையும் கண்காணிக்க முடியும். ஆக தனியாக இருப்பாங்க. அவர்களுக்கு பாதுகாப்புக்கென்று ஆள் வைக்க மாட்டாங்க. ஏனால் அவர்கள் இருப்பது துருகம். துருகம் தான் அந்த ஹைட்டான டவர். இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இந்தியா பார்டரில் இருக்கட்டும், இல்லை சில மிலிட்ரி கேம்புக்கு நீங்கள் போனீங்கன்னா, ஒரு இடத்துல மட்டும் உயரமான இடத்துல யாராவது ஒருவர் 2 பேர் நின்று கொண்டே இருப்பாங்க. அதுதான் துருகம் என்பது. இப்போ இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் சாதாரண துருகம் அல்ல. எப்படிப்பட்ட துருகம்? பலத்த துருகம். என்ன வெள்ளம் வந்தாலும், என்ன புயல் வந்தாலும், என்ன மழை வந்தாலும், என்ன சேதங்கள் பூமியில், ஆட்கள் வரலாம், விலங்குகள் வரலாம், எது வந்தாலும் சேதப்படுத்தாதபடி அந்த துருவத்தின் மேலே ஏறி நிற்போம் என்றால் எப்படி இருப்போம்? பாதுகாப்பாக இருப்போம். இப்போ இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய கரம் பலத்த துருகம் என்று போடப்படலை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பலத்த துருகம் என்று போடப்படலை. தெளிவாய் போட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். தொடர்ந்து வாசிக்கலாம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். அப்போ நீதிமான் சுகமாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமத்திற்குள்ளாக ஓட வேண்டும். நீ நடந்து போன்னு சொல்லலை, பொறுமையா ஆண்டவர் யாருன்னு தெரியும்ல, பொறுமையா போய்க்கலாம். என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட தாங்க வரப்போறோம், என்னைக்கா இருந்தாலும் அவர்கிட்ட தாங்க நான் வருவேன், அப்படியெல்லாம் சொல்லப்படலை. கர்த்தருடைய நாமத்தை அறிந்தால் அவர்கிட்ட வேகமா போகணும், அதிகமா நெருங்கணும். அப்பொழுது கர்த்தர் நம்ம எப்படி இருக்க பண்ணுகிறவர்? சுகமாய் இருக்க பண்ணுகிறார். சுகம் என்றால் ஒரு பயம் வந்தால் சுகம் இருக்குமா? இருக்காது. ஒரு கலக்கம் இருந்தா இருக்காது. ஒருவேளை ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டே இருந்தா சுகமே வருது. அப்போ சுகம் என்றால் எல்லா விதத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி நன்றாய் இருப்பது தான் சுகம். அப்போ கர்த்தருடைய நாமத்திற்குள்ளாக கடந்து போய்விட்டால் நமக்கு சுகத்தை கொடுப்பதற்கு கிரியை செய்ய வேண்டியது யாருடைய கரத்துல இருக்கு? கர்த்தருடைய கரத்துல இருக்கு. எல்லாவற்றிலும் கிரியை செய்வது நமக்கு எப்படின்னு தெரியாது, அது எப்படி பண்ண போகிறார் என்று தெரியாது.
அவருடைய நாமத்திற்குள்ள நான் போயிட்டேன். என் சுற்றி இருக்கிற சூழ்நிலை என் கையில் எதுவுமே இல்லை. அவர் தான் என்னை சுகமாக இருக்க பண்ணும். என்னுடைய பகுதி 2 பகுதி இருக்குது. ஒன்று, நான் நீதிமானாக இருக்க வேண்டும். 2வது, அவர் நாமத்திற்குள்ள நான் ஓடிட வேண்டும். இது என்னுடைய பகுதி. என்னை சுகமாக இருக்க பண்ணுவது கர்த்தருடைய பகுதியில் இருக்கு. கர்த்தர் எப்படி சுகமாக இருக்க பண்ணுவார்? சுகமாய் இருக்க பண்ண வேண்டும் என்றால் எந்த காரியமெல்லாம் நமக்கு நன்மையாய் நடக்கும்? இதற்கு அவருடைய நாமம் எப்படி எனக்கு உதவி செய்யும்? ஏன்னா இங்கே அதான் போட்டிருக்கு, நான் சுகமாய் இருப்பது யாருடைய நாமத்தினால? கர்த்தருடைய நாமத்தினால. அப்போ அவருடைய நாமம் என்ன? நம்ம ஒரு சில வேதத்தில் அநேகம் இருக்கு, ஒரு சில காரியங்களை மாற்றம் நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 13 அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கிறீங்களா? படிக்கிறவங்க இருந்தாக்கா எடுத்துட்டு வாங்க, சபைக்கு வாசிக்கலாம். நாங்கள் கூட பக்கத்துலேயும் அவங்க அந்த வசனம் சொன்ன பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு அந்த இங்கிலீஷ் பைபிள் பரிசு கொடுத்துருக்கேன். ஏன்னா அடுத்து வரக்கூடியவங்க, அடுத்த ஜென்ரேஷன் ஆகட்டும், கற்றுக்கொள்வதற்கு, வேதத்திலேருந்து தெரிந்து கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும். பைபிள் இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் பைபிள் கொடுக்குறேன். நீ வாசிக்கும் போது சேர்ந்து அந்த இங்கிலீஷ் பைபிளையும் வாசிக்கலாம். ஏன்னா சில காரியங்கள் தமிழ் பைபிளில் கொடுக்கப்படாமல் இருக்கு. என்னை காண்கிற தேவன் என்று இதில் போடப்பட்டிருக்கு. வேதம் எழுதின மூல புஸ்தகத்திலையும் ஆங்கில பைபிளையும் அதற்கான விளக்கங்கள் கொடுத்திருக்கு. தேவனுக்கு ஆகார் இங்கே ஒரு பெயரை வைக்கிறார். அந்த பெயரினுடைய அர்த்தத்தை தான் இங்கே போட்டிருக்கு. எல் ரோஹி, எல் ரோஹி என்று அவள் பெயர் வைக்கிறாள். எல் ரோஹி என்றால் என்னை காண்கிற தேவன். எப்படி என்னை காண்கிற தேவன்? என்னோடு பேசி என்னை கண்ட தேவன். அதுதான் ரொம்ப முக்கியம். என்னை காண்கிற தேவன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தேவனுடைய கண்கள் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் இருக்கு. அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டே இருப்பதனால நன்மை கிடையாது. பார்த்து தேவன் என்ன செய்வன்? என்னிடத்துல பேச வேண்டும், என்னிடத்துல அவர் கிரியை செய்ய வேண்டும். அப்படி என்னிடத்துல பார்ப்பது மாத்திரமல்ல, என்னை பார்த்து என்னிடத்துல பேசி எனக்கானவைகளை கிரியை செய்யக்கூடியதான ஒருவர். அந்த ஒரு பார்வைக்கு பேர் தான், அந்த தேவனுக்கு பேர் தான் எல்ரோய். நான் தெரிஞ்சது போல சொல்கிறேன். ரோட்டில் கடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு விபத்து நடக்குது என்றால் அந்த விபத்தை நிறையாரும் பார்த்து கொண்டே போவாங்க. அந்த பார்வையினால் மக்களுக்கு, அடிப்பட்டவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதை பார்த்து அவர்களிடத்துல சென்று அவர்களுக்கு உதவிக்கு தண்ணியோ ஆம்புலன்ஸோ ஏதோ ஒரு உதவி செய்வார்கள் என்றால் இந்த உதவி செய்தவர்களுடைய பார்வை தான் மேன்மையான ஒன்றாக இருக்கும். பார்வை மேன்மையானதுனா எல்லார் பார்வையும் அல்ல, உதவி செய்கிறவர்கள் பார்வை. அப்ப எல்ரோகி என்றால் என்னை காண்கிற தேவன். அதுதான் அவள் வைக்கிறதான பெயர். அப்ப முதல் காரியம், தேவனுடைய நாமத்தில் ஒன்று எல் ரோஹி. எல் ரோஹி என்றால் என்னை காண்கிற தேவன். இந்த விசுவாசம் இருக்கும். இது எந்த சூழ்நிலையில சொல்றா? கையில் எந்த விதமான பொருட்களுமே இல்லை. நான் இதற்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாம் மிகவும் வசதி படைத்தவன். வேதத்தில் வாசிக்கிறோம், அவனுக்கு இருந்த மிருக ஜீவன்களை பூமி தாங்க கொள்ளாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால இவனும் லோத்துவும் பிரிந்து போகிறார்கள், தனித்தனியாக இருக்கிறாங்க. அவ்வளோ ஆடு மாடுகள் சண்டை வருது உங்களுக்குள்ள, அவ்வளோ பெருகி கொண்டே போகிறது. இவ்வளவு இருக்கக்கூடியவன் தன்னுடைய மகனையும் ஆகாரையும் ஒரு வேலையாட்களையோ இல்லை சாப்பாட்டுகளையோ எதுவுமே கொடுக்கல. ஒரே ஒரு துருத்தியில தண்ணி மட்டும் கொடுத்து போய் என்று சொல்லி அனுப்பி விடுகிறான். தண்ணி காலி ஆயிடுச்சு, பிள்ளை இருக்கிறான். இப்போ அழுது கொண்டே இவள் போய் கொண்டிருக்கிறா. வனாந்திரத்துல அலைந்து கொண்டிருக்கிறா. வேதத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம், அவள் வனாந்திரத்துல அலைந்து திரிந்து கொண்டு இருந்தாள். இப்படி அலைந்து திரிந்து கொண்டிருந்ததை தான் கண்ட தேவன் எல்ரோஹி.
இன்னைக்கு நம்மளும் அதே சூழ்நிலையில் இருக்கலாம். இந்த ஆசீர்வாதத்திற்கு, இந்த நன்மைக்கு நான் போகாத இடமே கிடையாது. நான் பார்க்காத ஆட்களே இல்லை, நான் தேடாத ஆட்களே இல்லை. நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். ஒரு நல்ல வேலைக்கு, ஒரு நல்ல சுகத்திற்கு, ஒரு டாக்டருக்கு, வாழ்வாதாரத்திற்கு, படிப்பிற்கு, இப்படி நிறைய காரியங்களுக்கு நான் தேடாத ஆட்கள் இல்லை, போகாத ஆட்கள் இல்லை. எல்லா இடத்திற்கும் நான் போய் என்னால் முடியாதுன்னு சோர்ந்து உட்கார்ந்துட்டேன். இந்த சூழ்நிலையில நமக்கு இருக்க வேண்டிய நிலைமை தான், என்னுடைய அலைச்சல்களை கர்த்தர் பார்க்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய வேத வசனம் வழி நடத்தக்கூடியது. நான் சொல்லப்போல எவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தரிடத்துல நெருங்குகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக பிரச்சனைகள் நம்ம இடத்துல நெருங்கும். எப்ப இது முடியாது. ஏன்னா நான் சொல்றது போல, இயேசுவானவர் பிசாசானவனின் தலையை அவர் என்ன செய்துட்டார்? நசுக்கி விட்டார். இப்போ பிசாசானவனால என்ன செய்ய முடியாது? அவனால பேச முடியாது. பிசாசு நம்ம ஆசீர்வாதத்தை கெடுக்க வேண்டும், நம்மை அழிக்க வேண்டும் என்றால் யார் மூலம் தான் அது செய்ய வேண்டும்? நம்மை கொண்டுதான் செய்ய வேண்டும். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு விரோதமாக எங்கிருந்தும் வராது. அப்ப நமக்கு பிரச்சனை வர வேண்டும் என்றால் எங்கிருந்து தான் வரணும்? நமக்குள்ள இருந்து தான் வரணும். நமக்குள்ள இருந்து எப்படி வரும்? நம்முடைய வாயின் வார்த்தை, நம்முடைய சிந்தைகள். அப்ப பிசாசு என்ன பண்ணுவான்? இவங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கணும்னா முதலாவது நல்ல தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பது, தேவையில்லாத சிந்தைகளை கொடுப்பது, அவிவிசுவாசமான காரியங்கள் எல்லாம் நமக்கு நேரம் அனுப்பி கொண்டே இருப்பான். பிரச்சனையாகவே இருந்து கொண்டு இருக்கும். இப்போ ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன ஆயிரும்? என்ன ஜெபிச்சு இனிமே இது நடக்காது, இது கிடைக்காது, இவ்வளோதான், ஏதோ போ அப்படின்னு நம்ம வாயில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அதை பிடித்து கொள்வான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும். நான் தான் சொல்லுவேன், எப்போ பாரு சாவுனா சாவு தான் வரும். எப்போ பாரு இது நடக்காது, இது உருப்படாது, இது கிடைக்காதுன்னா அப்படியே தான் இருக்கும். இதெல்லாம் நடக்காது, இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இது இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருந்தால் அது அப்படி தான் நடக்கும். ஏன்னா அதுக்கு விதை போடுவது யார்? நம்முடைய வார்த்தை. பிசாசானவன் இல்லை, நம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்வார். இது இல்லைனா வேற, அது இல்லைனா அது. கர்த்தர் நேர்த்தியானது செய்வார், சரியாய் செய்வார். கர்த்தரை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று இருக்கும் பொழுது கர்த்தர் சரியானதை செய்வார். முன்பதாகவே சொல்லியிருக்கிறேன், வேதத்தை படிக்கும் பொழுது எனக்கு வேதம் அவ்வளோ தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நான் சின்ன சின்ன காரியங்களை படித்து வைத்திருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த வேத வசனம் டக்குன்னு எனக்கு உறுத்தும். அது ஒரு கொஞ்ச நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 2 வாரம் இருக்கும். இங்கே சபையில் வெள்ளிக்கிழமை ஜபத்தில் இருக்கும் பொழுது ஒரு தாயார் அவர்களுடைய மகனை குறித்து பாரப்பட்டு பேசி கொண்டு இருந்தாங்க. நான் வண்டியில் போகும்போது கேட்டேன், வண்டி எடுக்கும்போது. முன்னாடி கர்த்தருக்குள்ள சபைக்குள்ளே அதிகமாக வருவான், இப்போ சபைக்கு வர்றதில்ல. ஏன்னா அவனுக்கு அது வராமல் இருந்து அப்படியே பழகிருச்சு, அது சரின்னு விட்டுட்டான் அப்படின்னு. அப்போ உடனே எனக்கு தோணின வார்த்தை, இதை குறித்து தான் ஊசாவை குறித்து என்ன செய்தோம்? தியானித்தோம். எந்த ஒரு காரியமும் நமக்கு பரிச்சயம் ஆயிருச்சு, பழகி போயிருச்சு என்றால் கர்த்தர் மீது உள்ளதான பயம் என்ன ஆயிரும்? போயிடும். இதனை யோசிப்பேன். 2018 நினைக்கிறேன், ஒரு ஆதாமை குறித்து வாசிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருந்தேன். ஆதாமுக்கு தேவன் ஒவ்வொரு மிருகங்களையா அனுப்பி கொண்டு இருக்கிறார். ஆதாம் அந்த மிருகத்தெல்லாம் தனக்கு துணையாக அவன் தேர்ந்தெடுக்கல. அவன் துணையா தேர்ந்தெடுக்கலன்னு சொல்லி நீ இப்படியே இருன்னு சொல்லி அவர் என்ன செய்யல? விடலை. இது இல்லைன்னா ஏற்ற துணையை நான் என்ன செய்கிறேன்? உருவாக்குறேன். இதுதான் கர்த்தர். நம்ம என்ன செய்வோம்? உனக்கு இருக்குன்னா இஷ்டம்னா ஆடோ மாடோ வச்சுக்கிட்டு இரு, கொடுக்குறதே பெருசு, இல்லைனா இப்படியே போகணும், இப்படியே தான் இருப்பேன், இப்படி தான் இருக்கும். தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அதான் வாசிக்கிறோம், தேவன் உருவாக்குகிறவர். எல்ரோஹி. அவர் ஒரு காரியத்தை பார்க்கிறார் என்றால் நமக்கு இல்லாத காரியத்தை அவர் உருவாக்கக்கூடியவர். பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம். ஒருவேளை இப்போ உங்கள் பார்வையில் பார்க்கும்போது படிக்க மாட்டேங்கிறான், இவன் இப்படி தான் படிப்பான், இந்த மாதிரி ஒரு வேலைக்கு தான் போவான், இவ்வளோ தான் சம்பாத்தியம் இருக்கும், இப்படி தான் வாழ்க்கை போவோம் நீங்கள் நிர்ணயிக்க வேணாம். நம்முடைய பார்வை வேறு, கர்த்தர் பார்க்கின்ற பார்வை வேறு. அவர் கீழானவைகளாய் பார்க்கிறவர் அல்ல, அவர் உயர்த்துகிற தேவன். அதான் வாசிக்கிறோம், இவர் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்ததை அவர் பார்த்தார். பார்த்து
பார்த்தவர், அவளுக்கு தேவையான உபகரணங்களை செய்தார் என்றால் அதே தேவன்தான் நம்முடைய தேவனாயிருக்கிறார். இதுதான் வாசிக்கிறோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர் யாருக்கும் தேவனாயிருக்கிறார், நமக்கும் தேவன். அப்ப என்ன விசுவாசம்? கர்த்தர் என்னை இந்த வேலையில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கிறார் என்றால் நான் அலைந்து திரிவது அவருக்கு தெரியும். அவர் என்னோடு முதல்ல என்ன செய்யக்கூடியவர்? பேசக்கூடியவர். இப்ப அதுதான் கர்த்தர் நம்மோடு செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அவருடைய வேத வார்த்தை கொண்டு நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இதற்கு அடுத்த பகுதி என்ன? கிரியை செய்யக்கூடியவர். நமக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ, என்ன காரியங்கள் தேவையோ அது நம்ம இடத்துல கொடுக்கக்கூடியவர். அப்போ முதல் பெயர் அவருடைய நாமம் எல் ரோஹி. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:1 வாசிக்கலாம். ஆதியிலே தேவன். போதும். இந்த இடத்துல தேவன் என்று போடப்பட்டிருக்கு தமிழ் பைபிள்ல. வேதம் எழுதின இடத்துல இதுக்கு போடப்பட்டிருக்கிற பெயர் எல்லோஹிம்னு போடப்பட்டிருக்கும். ஏல் எல்லோஹிம். எல்லோஹிம் என்றால் பன்மையை குறிக்கக்கூடியது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேரும் சேர்த்து சொல்லக்கூடியது. இதை நான் தனியாக ஒரு நாட்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். அப்போ தேவனுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு நாமம் எல்லோஹிம். எல்லோஹிம் என்றால் உருவாக்கக்கூடியதான தேவன். அதுதான் வாசிக்கிறோம். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியிலே தேவன். நான் சொன்ன போல இந்த தேவன் என்ற இடத்துல எல்லோஹிம், எல்லோஹிம் அந்த வார்த்தையை நம்ம வைத்துக்கலாம். தேவனுடைய பெயர் எல்லோஹிம். ஆதியிலே தேவன் சொன்னா, ஆதியிலே எல்லோஹிம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப அவருடைய பெயர் ஏன்னா சொல்ல போல வேதம் எழுந்த போன புத்தகத்துல தேவன் எழுதியிருக்கலாம், ஆண்டவர்னு எழுதியிருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நான் சொன்னது போல தேவனுக்கு வேற வேற பெயர்கள் இருக்குன்னு சொல்றேன். எல்ரோஹின்னு அவருக்கு பெயர் இருக்கு. வேதம் எழுதும் போது ஆதியில எல்ரோஹி வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தான்னு போடப்படலை, அவர் பார்த்தார்ன்றது போல. அப்ப இங்க வாசிக்கிறோம் எல்லோஹிம் என்றால் அதனுடைய அர்த்தம் அவர் உருவாக்கக்கூடியவர். அதுதான் அதனுடைய அர்த்தம், உருவாக்கக்கூடியவர். நான் பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன், விசுவாச குறைவுகள் இருந்தால் அந்த குறைவுகளை இந்த இடத்துல நிறைவு செய்தவர்களா போங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையை வைத்து இப்படிதான் நடக்கும் என்று முடிவுக்கு வர வேண்டாம். அடுத்த நிமிஷம் என்னாகும் நமக்கு தெரியாது, நாளைக்கு என்னாகும் நமக்கு தெரியாது. சடிதியில் ஆசீர்வாதமோ நஷ்டமோ எல்லாவற்றையும் நிர்ணயிப்பது யார்? கர்த்தர் கரத்துல இருக்கு, நம்ம கரத்துல ஒண்ணுமே இல்லை. இப்படிதான் இருக்கும். ரொம்ப பசிக்குது, அதனால இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ நீங்க வழியில போயிட்டு இருக்கும்போது உங்க பிள்ளைங்களோட வெளியே போய்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பசி எடுக்குது. அப்போ பையன் சொல்றான், வீட்டில் இருக்க பையன், கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னு சொன்னாக்கா அங்கே நல்ல ஒரு கடை ஒன்று இருக்குது, நல்ல நான்வெஜ் கடை இருக்குது, அங்கே பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் எதாவது வாங்கலான்னு சொல்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவ்வளோ தூரம் போகும்போது அங்கே கடை இருக்குமா இருக்காதான்னு நமக்கு தெரியாது, அங்கே சாப்பாடு இந்த நேரத்துக்கு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது, அதனால் இப்போவே என்ன செய்யி, நீ சாப்பிடுன்னு சொல்லி ஒரு சாப்பாட்டை திணிச்சா அந்த பிள்ளை அந்த சாப்பாடை சாப்பிடும். கொஞ்சம் தூரம் கடந்து போன பிறகு அங்கே கடை இருக்குது, பிரியாணி இருக்குன்னா அப்போ அதை நம்ம என்ன செய்ய முடியாது, நமக்கு சொந்தமாக்க முடியாது. இதற்கு காரணம் நம்மிடத்துல இருந்த அவிசுவாசம். விசுவாசம், அங்கே போனால் கடை இருக்குன்னு விசுவாசித்து போனால் கர்த்தர் அற்புதமாக கடையை திறந்து வச்சிருப்பார், சாப்பாடு இருக்க மாதிரி அன்னைக்கு அற்புதத்தை செய்வார். இதுதான் ஜெபம், விசுவாசத்தின் மேன்மை. இது வேலையானாலும் சரி, தொழிலானாலும் குடும்பமானாலும் எந்த காரியத்திலும் ஊழியமோ எல்லாவற்றிலும் அப்பியாயப்படுத்துவோம். என் நாமத்தினாலே, யோவான் 14:14 பார்க்கிறது போல, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஒரு சில இடத்துல வாசிக்கிறோம், விசுவாசத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாசிக்கிறோம். சில இடத்துல நீங்கள் என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்கப்படுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இருக்கும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இருக்கும். ஆனால் யோவான் 14:14 இருக்கு, அது சற்று வித்தியாசமானது. என் நாமத்தினாலே நீங்கள் இந்த எதை கேட்டாலும் என்கிறது மற்ற இடத்துல இருக்காது. நீ கேட்டா நீ பெற்றுக்கொள்வ, நீ கேட்டா உனக்கு கொடுக்கப்படும். வேதத்தில் வாசிக்கிறோம், எதை கேட்டாலும் கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் போடப்படலை. ஒரு காரியத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அது என்ன செய்ய வேண்டும்?
முதல்ல இருக்கணும். இருக்கிறது தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்கிட்ட வந்து எனக்கு இப்போ பிரியாணி வேணும்னு கேட்குறீங்க, என்னால் கொடுக்க முடியுமா? உங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்போ என் இடத்துல நீங்கள் உங்கள் ஃபோனை கொடுங்கன்னு கேட்குறீங்க, இதே என்னால் என்ன செய்ய முடியும்? என்னால் கொடுக்க முடியும். அப்போ கொடுப்பது என்றால் என் இடத்துல என்ன இருக்கோ அதை நான் கொடுக்க முடியும். ஆனால் செய்யப்படும் என்றால் நீ முதல்ல கேளு. என் இடத்துல இருந்தா நான் கொடுக்கிறேன், என் இடத்துல இல்லை என்றால் நான் என்ன பண்றேன்? உருவாக்கி கொடுக்கிறேன். அதுதான் செய்யப்படும். இப்ப கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், என் நாமத்தினால. திரும்ப அதுதான் வாசிக்கிறேன் அந்த இடத்துல. அது வேணா வாசிக்கலாம். யோவான் 14:14 தெளிவாய் வாசிக்கிறோம். நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் என்று அங்கு போடப்படலை. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா எவைகளை கேட்பீர்களோ என்று இந்த இடத்துல ஏன்னா விசுவாசம் உள்ளவர்களா எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் இங்கே தெளிவாய் வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே. அப்போ இங்கே கர்த்தர் எதை வலியுறுத்துறார்? என் பெயரை சொல்லி நீ கேட்பேன்னா நீ எதை வேணுமானாலும் கேளு. ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, லிமிட்டேஷனே கிடையாது. இவ்வளவு தான் இருக்கும், இவ்வளவு சம்பாத்தியம் தான் வேணும், இவ்வளவு உயர்வு தான் வேணும், இவ்வளவு நன்மை தான் வேணும், இவ்வளவு ஆயுசு நாட்கள் தான் வேணும், இதெல்லாம் லிமிட்டேஷனே இல்லை. அவர் தெளிவாக சொல்கிறார், என் நாமத்தை நீ சொல்லிட்டேனா எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அவ்வளவுதான், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீ கேளு, என்கிட்ட இருக்கான்னு பார்க்குறேன். நீ எதை ஏன்னா நீ எதை கேட்டாலும் சொன்னாலே அவருக்கு தெரியும் நம்ம என்ன தான் கேட்போம், இல்லாத ஒன்றை தான் கேட்போம்னு அவருக்கு தெரியும். இருக்கிறத நம்ம கேட்க மாட்டோம், இருக்கிறதுலே சிறந்ததாக உயர்வாக தான் கேட்போன்னு தெரியும். ஆகவே தான் சொல்லுவேன், நீ இப்படி தான் கேட்பேன்னு தெரியும், நீ கேளு என் இடத்துல, நான் உனக்கு என்ன செய்கிறாத நான் உனக்கு அதை செய்கிறேன், நீ பெற்றுக்கொள்ளும்படி நான் செய்கிறேன். அதான் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்தவர்களின் மன விருப்பத்தின்படி தந்தருளி. அப்படிதான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இங்கே வாசிக்கிறோம், நான் செய்வேன் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த காரியத்தை உருவாக்கணும். கண்ணோட்டத்திலே பார்க்க வேணும். பார்க்கறது எதுவுமே இல்லை, பார்க்குறது எதுவுமே நடக்கலை. இது இப்படி ஒன்று கேட்டால் இது எங்கே போய் நான் வாங்க முடியும், இது எங்கே போய் நான் செய்ய முடியும், இது எப்படி நடக்கும்? இந்த கேள்வியெல்லாம் உங்களோடு வைத்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் விசுவாசத்திற்கு தடையாக இருக்க வேண்டாம், உங்கள் விசுவாசத்திற்கே நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம். இருக்க வேண்டிய நம்பிக்கை, என்னுடைய தேவன் யார்? எல்லோஹிம். எல்லோஹிம் என்றால் அவர் உருவாக்கக்கூடியவர். ஒன்றுமே இல்லாத இடத்துல, இதில் வெறுமனே வானம் பூமி என்று போடப்பட்டிருக்கு. இது எவ்வளவு மகத்தான ஒரு காரியங்கள். முதல்ல வானத்தை உருவாக்கிட்டாரு, பூமியை உருவாக்கிட்டாரு. இந்த நட்சத்திரங்கள் ஆகட்டும், பூமியில் இருக்க காரியங்களாகட்டும், அதற்குள்ளாக இருந்துதான் அவர் ஒவ்வொன்றையும் அவர் எடுத்தார். அப்போ முதல்ல இதை உருவாக்கும் போதே அவைகள் இருந்தது, அதோடு சேர்த்து தான் செய்கிறார். அதுதான் வானம் பூமி. அப்போ தேவனுடைய அடுத்த நாமம் அவர் எல்லோஹி. எல்லோஹி என்றால் உருவாக்கக்கூடியதான தேவன். ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க, யாத்திராகமம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கியரின் கை விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் திரும்ப ஒரு முறை வாசிங்க. அமலேக்கியரை குறித்து ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். எஸ்தருடைய சம்பவத்தை வரை குறித்து அதை குறித்து நம்ம தியானித்து இருக்கிறோம். இப்போ இங்கே பார்க்கும் பொழுது யெகோவா நிசி என்றால் லார்ட் இஸ் மை பேனர், அதாவது எனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவர், எனக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியவர். அதுதான் என்னுடைய அர்த்தம். இதில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக அமலேக்கியருடைய கை இருந்தபடியினால் காலத்திற்கும் கர்த்தர் அமலேக்கியரோடு அவர் யுத்தம் பண்ணுவார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன?
காலத்திற்கும் கர்த்தருடைய ஜனங்களை காத்து கொள்ளுகிறதான பொறுப்பை யார் எடுத்துக்கொள்ளுகிறது? தேவன் எடுத்துக்கொள்கிறார். அதற்கு அவருடைய பெயர் சொல்லும்போது தான் சொல்றார், யெகோவா நிசி. இன்னைக்கு நமக்கு எதுல இருந்தெல்லாம் காத்துக்கொள்ள வேண்டும்? காத்துக்கொள்வதென்றால் நமக்கு விரோதமாக சண்டைக்கு வராங்க, நமக்கு விரோதமாக பிரச்சனை வராங்க, அதுலேருந்து என்னை காத்துக்கொள்ளும். அது மாத்திரம் அல்ல, மன ரீதியாக அநேக இடங்களில் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நல்லா ஒருத்தடப்போம் திடீர்னு என்ன தெரியாது ஏதேதோ சிந்தனைகள்லாம் வரும், மனசு உடனே உடஞ்சி போயிடும், சோகம் வந்துடும், கவலை வந்துடும், எதுன்னே தெரியாது, அழ ஆரம்பிப்போம், துக்கம் ஒன்றுமே இருக்காது. ஏதோ சில காரியங்களை யோசித்து துக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும், வேதனைகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்முடைய இந்த சந்தோஷம், நம்முடைய சமாதானம், இவைகளை கெட்டு போகாதபடி நம்ம காத்துக்கொள்வதும் யாருடைய கரத்தில் இருக்கு? தேவனுடைய கரத்தில். அதான் சொல்லுனா, யெகோவா நிசி. அமலேக்கியர் எவ்வளவு தூரம் யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து காத்துக்கொள்ள வேண்டியது யாருடைய கரத்தில் இருக்கு? என்னுடைய கரத்தில் இருக்கு. நான் யெகோவா நிசி, உனக்கு வெற்றியை தரக்கூடியதான தேவன். இந்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். தலைப்புகளை மட்டும் நம்ம பார்த்து போவோம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:14. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்த நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. எந்த நாள் வரைக்கும்? இந்த வேதம் என் ஜனங்களுக்கு தேவை, இது மாறாது என்று இப்பொழுது வாசித்து கொண்டிருக்கிற இந்த நாள் வரைக்கும். எப்பொழுதோ நடந்ததல்ல, கர்த்தர் அதுதான் வேதத்தை நம்ம கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அப்போ யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், கர்த்தர் பார்த்து கொள்வார். இது சாதாரண சம்பவம் அல்ல. கர்த்தர் தனக்கு கொடுத்த ஒரே ஆசை மகனை கர்த்தர் எனக்கு பலி கொடுக்கணும்னு கேட்கிறார். ஆபிரகாமும் ஈசாக்கை பலி கொடுப்பதற்கு அவன் கூட்டி கொண்டு போய் கொண்டு இருக்கிறான். அப்போ ஈசாக் கேட்குறான், பலியிட போகிறோமே, பலியிடுவதற்கு என்ன செய்ய போகிறோம்? எதுவும் இல்லையேனா பார்க்குறான். சொல்கிறான், கர்த்தர் பார்த்து கொள்வார். நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதற்கு முன்பதாக வரைக்கும் தேவன் சொன்ன ஒரு வார்த்தையும் அவர் மாறினதே அல்ல. ஒன்றை சொல்லிட்டு சரி இது வேண்டாம், இப்ப இது மாத்திக்கலாம் என்று சொன்னதே கிடையாது. ஆபிரகாமின் இடத்துல அவர் சொன்னது எல்லாம் என்ன செய்திருக்கிறது? நடந்திருக்கிறது. தேசத்தை விட்டு வான்னு சொன்னா தேசத்தை விட்டு வந்துட்டான். சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு சொல்றாரு, சொன்னது போலவே அவர் அழிக்கிறாரு. உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான்றாரு, அது இஸ்மவேல் இல்லை ஈசாக்கா இருக்கும் என்று சொல்லுகிறார். அதே போலே குழந்தையும் பிறக்கிறது. இப்படி அவர் சொன்னதெல்லாம் நடந்து கொண்டே வருகிறது. அப்போ இப்போ தேவன் சொல்லிவிட்டார், உன் மகனை பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டார். இப்போ ஆபிரகாமுடைய எண்ணம் என்ன? மகனை என்னதான் செய்யணும்? பலி கொடுக்கணும். ஏன்னா அவர் சொல்லிட்டு வேண்டான்னு சொல்வார்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. இவனுக்கு தெரிந்ததெல்லாம் தேவன் சொன்னதை அவர் செய்வார். அப்போ எவ்வளவு வேதனை வருத்தம் இருந்திருக்கும். பெற்றெடுத்த ஒரே மகன், இதோடு எல்லாமே என்ன செய்ய போகுது? முடிய போகுது. இதோட வாழ்க்கையே முடிய போகுது, கனவுகள் முடிய போகுது, பிள்ளை குறித்து வைத்த எத்தனையோ காரியங்கள் முடிய போகுது. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை ஆகிரவசலாம் இந்த பிள்ளை இல்லாமல் திரும்ப வேற ஒரு பிள்ளையை கொடுக்கலாம், ஏதோ ஒன்று யோசிக்கலாம். ஆனால் ஆபிரகாமுக்கு தெரிந்ததெல்லாம் பிள்ளைய பலி கொடுக்க சொல்லிட்டா கொடுத்துடணும். ஏன்னா தேவன் சொன்னா செய்வார், அது மாறக்கூடாது. அவ்வளவு வலி வேதனையில் அநேக துக்கத்தோடு இருக்கும்பொழுது தான் இந்த வார்த்தையை சொல்லிருக்கணும், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் யெகோவா ஈரே. எனக்கு அதுதான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். குடும்பத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கவே நடக்காது, முடிவுக்கு வரப்போகுது. இன்னும் முடியலை, ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்கும்? முடிவுக்கு வரப்போகுது, எப்போ வேணாலும் முடிஞ்சிடும். நமக்கு தெரியாது, இப்போ தான் முடியப்போ, அவ்வளோதான், இது எவ்வளோ பிரயாசப்பட்டுட்டோம், இனி எவ்வளோதான், இது முடிய போது நம்ம ஒரு மனப்பக்கம் என்ன வந்துடும்? சரி ஏற்றுப்போம், இது இப்படி தான் இருக்கும், முடிய போகுதோன்னு. இந்த முடிய போகிற அந்த நெருக்கத்தில் என்ன தெரியுமா இருக்கும்? அவ்வளவு வேதனைகள் இருக்கும். எவ்வளவோ கனவு கண்டு வச்சிருந்தேன்,
என்னென்னவோ நான் யோசித்து வச்சுருந்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாமே இல்லாமல் போக போகுது. அவ்வளவுதான். இவ்வளோ வழிகள் இருந்தாலும் இப்போ தான் சொல்லணும், கர்த்தருடைய நாமம் யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டா முடிய போகிற அழிவுக்கா இருந்தாலும் அவர் என்ன செய்வார், ஒரு மாற்று பிளான் ஏதாவது வச்சிருப்பார். அதுதான் இங்கே அவர் செய்கிறார். நீ இப்படி யோசித்த, என் நம்பர் அல்ல, நான் உனக்கு வேற செய்கிறேன். நீ துக்கத்தோடு கடந்து போகும்போது எப்படி போ, சமாதானத்தோடு போ, சந்தோஷத்தோடு போ. அதுதான் கர்த்தர் இங்கே செய்தார். அதுதான் வாசிக்கிறோம், யெகோவா ஈரே. இதான் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். இதுதான் வாசிக்கிறோம். அவர் யெகோவா ஈரே. அவர் பார்த்துப்பான்னு சொல்லிட்டா எனக்கு கவலையே இல்லை. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். எங்கள் வேலை நஷ்டமாக இருக்குங்க, கடன் நெருக்கிக்கிட்டே இருக்குது, வருமானம் இல்லை, பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், எதோ இருக்குது, திருமணம் என்ன ஆக போகுது, குழந்தை என்ன ஆக போகுது, படிப்பு என்ன ஆக போகுது, சம்பாத்தியம் என்ன ஆக போகுது, என்னென்னவோ போய்கிட்டு இருக்கு. ஒரே வார்த்தை தான், கர்த்தர் பார்த்து கொள்வார் அல்ல, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். வெறுமனே கர்த்தர் அல்ல, அவர் யெகோவா ஈரே, அந்த தேவன் பார்த்து கொள்வார். அதுதான் அவருடைய நாமத்தை சொல்லி அவரை அழைப்பது. ஒரு காரியத்தை வேணா வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 15வது அதிகாரத்துல 26வது வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்களையும் யாவைகளையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த பரிகாரி என்பது மொழி மாற்றத்துக்கு எழுதுனது, சரியாக எழுதப்பட்டிருக்கிறது யெகோவா ராஃபா. அப்ப தேவன் சொல்லுகிறார், நான் யெகோவா ராஃபா. நான் எப்படிப்பட்ட தேவன்? குணப்படுத்தக்கூடியதான ஒரு தேவன். வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் அனுமதிப்பதில்லை. பலவீனங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம். இந்த பலவீனம் வரும்பொழுது நம்முடைய சிந்தை நம்மளை எங்கெல்லாமோ கொண்டு போயிடும். நல்லா இருக்கும்போது அது தெரியாது. ஒரு பலவீனம் என்று சரீரத்தில் வந்துருச்சு, அந்த பலவீனம் கொஞ்சம் நீங்காதபடி இருக்கு, சற்று பெரிய பலவீனம்னா நம்ம என்னென்னவோ யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். வாழ்க்கை என்ன ஆக போகுது, அடுத்து என்ன செய்ய போகிறோம், இது பெருசாயிருமோ, நான் இல்லைன்னா என்ன செய்வாங்க, குடும்பம் என்ன பண்ணுறது, என்ன யார் பார்த்துப்பாங்க. இப்படி நம்முடைய பலவீனங்கள் வரும்பொழுது நம்முடைய சிந்தை என்னென்னலாமோ யோசிக்கும். ஆனால் யோசிக்க வேண்டிய ஒன்று, தேவன் யெகோவா ராஃபா. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது அவர் என்னை குணப்படுத்தக்கூடியவர். ஒரு காரியத்தை வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 6:24 வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:24. இந்த கற்பாறை உச்சியிலே பலிபீடத்தை கட்டி கொண்டு வந்து, இதையோ கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். இந்நாள் வரைக்கும் யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம் என்றால் சமாதானத்தின் தேவன் என்று அர்த்தம். எப்பெல்லாம் மனசு குழப்பமா இருக்கு, மனசு பயமா இருக்கு, கலக்கமா இருக்கோ, அப்பொழுதெல்லாம் சொல்லுவோம், யெகோவா ஷாலோம், எனக்கு சமாதானத்தை நீங்க கட்டளையிடுங்க. இன்னொரு காரியத்தையும் வாசிக்கலாம். சங்கீதம் 95வது சங்கீதம் 6வது வசனமும் 7வது வசனமும் ஒருவர் வாசிங்க. ஏசாயா 64வது அதிகாரத்துல 8வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்க. 95வது சங்கீதம் 6வது வசனமும் 7வது வசனமும். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆவே. ஏசாயா 64:8 வாசிங்க. ஒரு வாசிக்கும் போதே இன்னொரு வசனத்தை தான் எடுத்து வைக்க சொல்லி. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா,
நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியை. இந்த 2 இடத்திலும் தேவனை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது யெகோவா ஹொசேனு என்று போடப்பட்டிருக்கிறது. யெகோவா ஹொசேனு என்றால் அவர் உருவாக்கக்கூடியவர். எப்படி உருவாக்கக்கூடியவர்? ஏலோஹிம் என்றால் அவர் இல்லாத ஒன்றை புதியதாக உருவாக்கக்கூடியவர், அது ஏலோஹிம். யெகோவா ஹொசேனு என்றால் இருக்கிற காரியம் சரியில்லாமல் போயிருக்கும். ஒரு காலத்தில் நல்லா வேலை இருந்தது, ஒரு காலத்தில் சரீரம் நல்லா பலனாக இருந்தது, குடும்பம் சந்தோஷமாக இருந்தது, நல்லா ஜாலியாக இருந்தேன், சமாதானத்தோடு இருந்தேன். இப்போ நிலைமையே என்ன ஆயிடுச்சு? எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்படி உடைந்து போன சரியில்லாத ஒன்றை மாற்றக்கூடியவர் தான் யெகோவா ஹொசேனு. சங்கீதம் 23:1 தெரியும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அது கர்த்தர் என்று போடப்படும்போது யெகோவா ரா அப்படின்னு இருக்கும். ரா என்றால் தேவைகளை பூர்த்தி செய்து நடத்தக்கூடியதான ஒரு தேவன். இப்போ எல்லா சூழ்நிலையும் இருக்கக்கூடிய விசுவாசம், கர்த்தருடைய நாமம் எல்லா காரியங்களிலும் என்னை நடத்தி கொண்டு போகும். இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். கர்த்தர் அநேக நாமம். முதல் நாமம், அவர் என்னை பார்க்கக்கூடியவர், எல்ரோஹி, அவர் என்னை பார்க்கக்கூடியவர். அவர் என்னை பார்த்துட்டார் என்றால் அடுத்து எனக்கு இல்லாத ஒன்றை அவர் உருவாக்கக்கூடியவர், அவர் எல்லோஹிம். இன்னும் இருக்கு, அவர் எல்ஷடாய் என்ற ஒரு பெயர் இருக்கு. எல்ஷடாய் என்றால் சர்வ வல்லமை ஒருவர், ஆல் மைட்டி, ஆல் இஸ் சஃபிஷியன்ட். அவர் எனக்கு போதுமானவர். 2 அர்த்தங்கள் இருக்கு. சர்வ வல்லமை உள்ளவர் என்பது ஒன்று, அவர் எனக்கு போதுமானவர். அப்போ அவர் இருந்துட்டா எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். உதாரணத்துக்கு ஆதி நாட்களில் போனோம், ஊருக்கு போகிறோன்னு சொன்னால் டார்ச் லைட்டு தனியாக வாங்கணும், வால் கிளாக் டைம் பார்க்க தனியாக ஒன்று வாங்கணும், அலாரம் வைக்கிறதுக்கு அது ஒன்று தனியாக வாங்கணும், கால்குலேட்டர்னா அது தனியாக ஒன்று வாங்கணும். கேம்புக்கு போகிற ஸ்கூல் போகிற பசங்க அந்த ஆரம்ப காலில் தெரியும், இந்த ஸ்கூலில் ஏதாவது கேம்ப்லாம் போனால் இதெல்லாம் வாங்கிட்டு போகணும். ஆனால் இப்போ ஒரே ஒரு ஃபோன் இருந்தால் போதும். ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா எல்லாமே இதில் இருந்துடும், வேறு எதுவுமே தேவையில்லை. இதுதான் ஒவ்வொரு காரியத்திற்கு நம்ம ஒவ்வொரு மனிதர்களிடத்தில் அலைந்து தேடிக்கொண்டு இருக்க வேண்டாம். தேவன் எல்ஷடாய் நம்மோடு இருப்பார் என்றால் எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். இதுதான் வாசிக்கிறோம். இப்போ அந்த வாக்குத்தத்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். சரி, இப்போ பார்த்துட்டோம் கர்த்தரின் நாமம் என்ன என்பது பார்த்துட்டோம், அது என்ன செய்யும் என்பதை பார்த்துட்டோம், அது பலத்த துருகம்னு பார்த்துட்டோம். அப்போ எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார், அதில் உறுதியாக இருக்கிறோம். இன்றைக்கே அது நடக்கும். எப்பொழுது என்றால், எப்பொழுது அவர் நாமத்திற்குள்ளே போயிட்டோமோ அப்பொழுதே நடக்கும். நாமத்துக்குள்ளே நடந்தால் நாளைக்கு நடக்கும், அடுத்த வாரம்லாம் இல்லை. நாமத்துக்குள்ளே வந்துட்டாலே துருகம், அவ்வளோதான். இப்போ நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு வேளை பசிக்குது அப்படின்னு சொன்னால், எல்ஷடாய் தேவனே, எல்ரோயி தேவனே, என்னை பார்க்குறீங்க, என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டா போதும். அவர் பார்க்குறவர், செய்யக்கூடியவர், எனக்கு ஆகாரத்தை எப்படியாவது அவர் செய்வார். இதுதான் கர்த்தருடைய நாமம். இதை தெரிஞ்சிட்டோம். ஆனால் ஒரு புள்ளி வைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கிறார்? மனிதன் அதற்குள்ள ஓடி சுகமாக இருப்பான் என்று போடப்படலை. யாருக்கு தான்? நீதிமான். அப்ப யார் நீதிமான்? நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறையா இருக்கு. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள், அப்படி நிறையா இருக்கு. நீதிமான் யார்? ஏன்னா சும்மா நான் ஓடி அவர் நாமத்தை சொல்லிட்டே இருந்தா எனக்கு நடந்துராது. நான் நல்லா குடிக்க போறேன், எல்ஷடாய் தேவனே என் தேவையை பூர்த்தி செய்யுங்கன்னா அது செய்ய மாட்டார். அப்போ அவருடைய நாமம் வேலை செய்யாது. அப்போ அவருடைய நாமம் யாருக்கு மாத்திரம்தான் பலத்த துருகம்? நீதிமான்களுக்கு மாத்திரம்தான் பலத்த துருகம். யார் நீதிமான்? வசனத்தை கேட்டு அதன்படி பின்பற்றுகிறவர்கள் தான் நீதிமான். நாம நீதிமானாக மாற முடியாது. நீதிமானாக மாறுவதற்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்ய முடியும். அதுதான் இப்போ கேட்டது போல வேத வசனத்தை கேட்டு பின்பற்றுவது, அது நாம செய்யக்கூடியது. நம்மை நீதிமானாக மாற்றுகிறது யார்? கர்த்தர் தான் நீதிமானாக மாற்றணும். இன்னும் தெரிகிற போல சொன்னால், போலீஸ் ட்ரைனிங்கு போகிறவங்க எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணலாம், அங்கே இருக்கிறதான அப்ஸ்ட்ரக்ட் ரைஸ் எல்லாமே பண்ணலாம். எல்லாம் செய்தாலும் தேர்வு செய்வது யார்? அதிகாரிகள். அதே போல் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறவர் தேவன் தான்.
ஆனால் அதை கேட்டது போல வேத வசனத்தை கை கொள்ளணும். வாசிக்கலாம் நம்ம எசேக்கியேல் 18வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 18வது அதிகாரம் 9வது வசனம். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானே ஆகில் அவனே நீதிமான். அப்போ வாசிக்கிறோம், என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாக. அப்போ கர்த்தருடைய வேத வசனத்தை முதல்ல என்ன செய்யணும்? செய்ய ஆரம்பிக்கணும். செய்கிறது மாத்திரமல்ல, அதில் உண்மையாக இருக்கணும். ஏதோ இன்னைக்கு சர்ச்சைக்கு வர்ற நேரத்தில் ஒரு மாதிரி, வேலை இடத்துக்கு போனால் அவங்களோட சேர்ந்து அங்கே ஒரு மாதிரி, சபைக்கு வரும்போது பயபக்தியாக இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்குறோம், உண்மையாக இருக்கிறோம். வேலை இடத்துக்கு போயிட்டோம், படிக்கிற இடத்துக்கு போயிட்டோம்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு மாறி போகுது. அப்படியெல்லாம் இல்லை. அவன் நீதிமான் கிடையாது. கர்த்தருடைய வசனத்தை கேட்டு உண்மையாக இருக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயப்பிரமாணம் நமக்கு கர்த்தர் கொடுத்ததான இந்த வேத வார்த்தைகள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். நான் சொன்னது போல நாம நீதிமானாய் மாற முடியாது. யார் தான் நம்மை நீதிமானாய் மாற்றணும்? தேவன் தான் நம்மை நீதிமானாய் மாற்றணும். நம்மை தேவன் நீதிமானாய் மாற்றினால்தான் கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கும். அப்போ நீதிமானாய் நாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் இப்போ நம்ம சத்தியத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கணும். நான் சபைக்கு போனேனே, வேத வசனத்தை உட்காந்து கேட்டனே, நான் நம்புனேனே, எனக்கு ஏன் நடக்கலைன்னா நடக்காது. ஏன்னா வேத வசனத்தை நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல, அவங்க தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. அதை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் அவரால் நீதிமான்களாய் ஆக்கப்படுகிறார்கள். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம், அதை செய்ய பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றுவார். அவர் நீதிமானாய் மாற்றும் பொழுது அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம். அதை விசுவாசிப்போம். எல்லாத்தையும் பார்க்க, நான் வெயிலில் இருக்கிறது, மழையில் இருக்கிறது, நான் அழுகையில் இருக்கிறது, நான் அலைஞ்சி திருகிறது, எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார். அவர் என்னோடு பேசக்கூடிய தேவன், எனக்கு கிரியை செய்யக்கூடிய தேவன், என் பலவீனத்தை பார்க்கிறார். எனக்கு சுகம் கொடுக்கக்கூடிய யெகோவா ரஃபா. நான் அநேக மன வலி அழுத்தத்தில் இருக்கிறேன், எனக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய யெகோவா ஷாலும். அவர் சில காரியங்கள் எனக்கு வேண்டாதது நடந்துருமோன்னு பயமாக இருக்குது, எனக்கு விரோதமாக வந்து கொண்டே இருக்கு, எவ்வளவு தான் நான் போராடுறது? நம்ம போராட வேண்டாம். யெகோவா நிசி எனக்காக போராடி எனக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் யெகோவா ஹொசேனோ, சரியில்லாததை உருவாக்கக்கூடியவர். அவர் எல்லோஹிம், இல்லாத ஒன்றை அவர் உருவாக்கக்கூடியவர். அவர் எல்ஷடாய், எல்லாம் எனக்கு போதுமானவர். அநேக நாமங்கள் இருக்கு. இதை விசுவாசிப்போம், கர்த்தர் நமக்கு செய்வார். எல்லாரும் சேர்ந்த வண்ணமாக அந்த வேத வாக்கு வசனத்தை, வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கிறோம். வாயின் வார்த்தையை அங்கீகரிக்கக்கூடிய தேவன் கர்த்தருடைய வீட்டில், கர்த்தருடைய நாளில், கர்த்தருடைய நேரத்தில், இந்த காலை வேளையில், அவருடைய சபையில் அவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு உச்சரிப்போம். இந்த மாதம் முழுவதும் இந்த நொடியிலிருந்து அது நமக்கு பலத்த துகர்வமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் சுகமாக இருக்கும்படி அவர் நாமம் செய்யும். சந்தோஷமாக இருக்கும். இந்த பிரச்சனை எதுவுமே இல்லைனா தான் சுகமாக இருக்க முடியும். கர்த்தர் செய்வார். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். விசுவாசிப்போம். நான் நீதிமானா, கர்த்தர் என்னை மாற்றுவார், நான் சுகமாக இருப்பேன். கர்த்தருடைய நாமத்தை அறிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலை வரும்பொழுதும் இந்த பெயர்களை சொல்லி ஜெபிப்போம், கர்த்தர் இடத்துல கேட்போம். கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பந்திக்கு என்று ஆயத்தப்படுவோம்.